வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பச்சை பட்டாணி ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு உள்ள 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி பெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும், நல்லா குக் ஆகிடும். அது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அமர்ந்துடும். ஸோ நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா. இப்போ இது நம்ம வறுவலுக்கு ஆயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாம். பச்சை மிளகாயை ஒரு 2 எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து பிச்சு போட்டுடலாம். இதை நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். முக்கியமாக நம்ம அந்த பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த பச்சை பட்டாணி இறங்கி இப்போ இதில் வறுவலில் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா நம்ம அவைலபிளாக இருக்கும் வீட்டில், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பச்சை பட்டாணியை வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மல்லித்தலை இருந்ததுன்னா கட் பண்ணி இது மேலே அப்படியே தூக்கிட்டு சர்வ் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான பச்சை பட்டாணி வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.